ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையில் சந்திராஷ்டமம் ஆரம்பத்திலேயே இந்த வாரம் பிறக்குது. திங்கட்கிழமையும் சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12:54 மத்தியானம் 1 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம். சந்திரன் எப்போவுமே உங்களுக்கு அஷ்டமத்தில் வரும்பொழுது அவர் நீச்சனாகவே வருவார். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பக்கத்தில் சுக்கிரனுடைய தனிப்பார்வையிலும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வரைக்கும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக இருக்காதுங்க. மாறா எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத திருப்பம், எதிர்பாராத அறிமுகம், நன்மைகள் எல்லாம் இருக்கும். ஓரளவுக்கு சந்திராஷ்டமத்தில் கூட திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள் தாங்க இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ராசிநாதன் 12இல் மறைந்திருப்பது, சனியோடு சேர்ந்திருப்பது செலவுகளை கொடுக்கக்கூடிய, விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. சிலருக்கு அப்படியே ஹெல்த் இஷ்யூஸ் கூட கொஞ்சம் பயமாக இருக்கும். ஹெல்த்தில் ஒன்றும் இஷ்யூஸ்லாம் வராது, ஆனால் வந்துருமோன்ற பயமே நம்மளை கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஆட்டி படைக்கக்கூடிய அமைப்பு. சின்ன சின்ன பதட்டங்களால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஆகக்கூடிய அமைப்புன்னு திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இருக்குங்க. இந்த நேரத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. யாருக்கும் கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, கேரண்டி எடுத்துக்கிறது அல்லது யாரையும் ஈஸியாக நம்பிடுறது. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த ஓடிபி சொல்கிறது, ஃபேக் நியூஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, ஃபேக் கால்ஸ் எல்லாம் வருதில்ல, அதெல்லாம் இந்த மாதிரி நேரங்களில் வரும். மற்ற 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் அப்படியே இருக்காதுங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது, 3ஆம் இடத்துல குரு இருப்பது, ராசியிலேயே சூரியனும் புதனும் இருப்பது என்பது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நல்லவைகளை அதிகம் தரக்கூடிய ஒன்று. சுக்கிரன், புதன், குரு மூவருமே இப்போது சந்திர அதியோகத்தில் இந்த வாரம் முழுக்க முதல் 2 நாட்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஆக எதிலும் கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் இருக்கும். வாரத்தின் முதல் 2 நாட்கள் கொஞ்சம் பதற்றமாக இருந்தாலும் கூட எதையும் நீங்கள் சமாளித்து விடுகின்ற விதமாகவே கண்டிப்பாக ஒரு அமைதியான கொடுப்பினையுள்ள வரவுகள் உள்ள வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமை மத்தியானத்திற்கு மேலே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. சந்திராஷ்டமம் பெரிய கஷ்டங்களை செய்யாது. ஏன்னா குருவின் பார்வையில் இன்னும் ஒரு மாதம் வரைக்குமே அவர் குருவின் பார்வையில் 8ஆம் இடத்துல மறையும் போதெல்லாம் இருப்பார். ஆக செவ்வாய்க்கிழமை மதியம் 12:54 வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணி வரைக்கும், செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துக்கு மேலே, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது கணவன் மனைவி, காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஏதாவது ஒரு வகையில் நண்பர்கள் உதவக்கூடிய தன்மை, உறவுகளில் கூட ஏற்கனவே இருந்து வந்த கசப்புகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுக்க ராசிநாதன் சுக்கிரன் வலிமையாக அற்புதமாக நல்லா அப்படியே ராசியிலே இருக்கிறார். ராசியில் சுபகிரகம் இருந்தாலே பெரிய அளவில் மழையவே தூக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆகவே எதையும் தைரியமாக செய்யுங்க. இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், ஆனால் கெடுதல்கள்லாம் நடக்காது. சந்திராஷ்டம நாட்களை மறுபடியும் சொல்கிறேன், செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12:54 புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் முழுக்க சந்திராஷ்டமம் 2.5 நாளைக்கு. ஆனால் வெள்ளிக்கிழமை பிறக்கும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. இந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். இதை பண்ணுறதா, அதை பண்ணுறதா, இவரை நம்புறதா, அவரை நம்புறதான்ற குழப்பங்கள் இருக்கும். அதை தவிர்த்து திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 4 நாட்களும் அருமையாக பண வரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் போன்றவைகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, எதையும் சாதிக்கலாம்ன்ற ஒரு தைரியம் இருக்கக்கூடிய அமைப்பு, உறவுகளுக்குள்ளேயே இணக்கம் இருக்கக்கூடிய அமைப்பு, குறிப்பாக காதல் உறவுகளில் கசப்புகள் ஏற்பட்டவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுபமான இனிய ஆணுக்கு பெண் உதவக்கூடிய அருமையான வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். மிதனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி. வாரத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ராசிநாதன் 11ஆம் இடத்துல சந்திர அதியோகத்தில் வலுவாக இருக்கிறார். வார கடைசியில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை பிறக்கும் போதே சந்திராஷ்டமம் பிறக்குது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் முழுக்க சந்திராஷ்டமம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12:13 வரைக்கும், 12:13 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆக வாரத்தின் ஆரம்ப நாட்களான திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாட்களும் உண்மையிலேயே அற்புதமான நல்ல நாளுங்க. ஒரு ஏப்ரல் மாதம் முழுக்க அப்படிலாம் ஒன்றும் பெரிய நல்லா இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவேன். மனசு கஷ்டமாக இருந்தது, எதையும் சமாளிக்க முடியாமல் இருந்தது, எல்லாத்தையுமே இந்த மே மாதத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அதனால்
முதல் ஆரம்பமே வலிமையாக இருப்பதால் 6ஆம் இடத்தில் இருப்பதால் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிரிகள்கிட்ட இருந்து கூட பண வரவுகள் அவங்க செய்கிற தப்புனால, நமக்கு பிடிக்காதவங்க, எதிரினா என்ன, சண்டை போட்டுக்கிட்டா இருக்க போகிறோம், வில்லையும் கத்தியும் எடுத்துக்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சண்டை போடுற எதிரியா, தொழில் ரீதியாக நம்மளை பிடிக்காதவங்க, நம்ம வளர்ச்சியை முடக்கிறவங்க எல்லாமே நம்ம எதிரிங்க தானே. அந்த எதிரிகள் ஏதாவது ஒரு தவறு செய்து அதன் மூலமாக நமக்கு நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு வாரத்தின் முதல் 2 நாட்களில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உண்டு. அதற்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். குருச்சந்திர யோகம் 7 ராசியில் நடக்குது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருச்சந்திர யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவு, மிக மிக முக்கியமாக நண்பர்களால் ஏதாவது ஆதாயங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது வெள்ளிக்கிழமை மத்தியானம் பிறக்கும் போதே, வெள்ளிக்கிழமை காலையில் பிறக்கும் போதே சந்திராஷ்டம அமைப்புகள் இருப்பதால் அந்த வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய வார இறுதி நாட்களில் மட்டும் யாரையும் நம்பாமல், முக்கியமாக வாக்கு அமைப்புகளில் கொஞ்சம் நல்லா கவனமாக இருந்து, சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய விஷயங்கள், இந்த ஓடிபி சொல்லிக் கொடுக்குற விஷயங்களில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வார இறுதி நாட்களில் சந்திராஷ்டம நாட்களாக அமைந்திருக்கிறது மிதுனத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாரம் இந்த வாரம். வாரத்தின் கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை தான். வாரத்தில் 6 நாள் நல்லா தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதனால் சந்திராஷ்டமத்தை பற்றி இந்த வாரம் கவலையே பட வேண்டாம். வாரத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பிறகு மட்டும் சந்திராஷ்டமம். அதனால் சந்திராஷ்டமத்தை இந்த வாரம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. மற்றபடி வாரம் ஆரம்பிக்கும் போதே 5ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறார். என்னையா நீச்சமாத்தானே இருக்கிறார்? இல்லைங்க, தனி சுக்கரனுடைய பார்வையில் அவர் இருப்பது, பௌர்ணமிக்கு பக்கத்தில் அவர் இருப்பது என்பது கடகராசிக்காரர்களுக்கு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி ஒரு நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப நாளாக இந்த லட்சியம் அந்த லட்சியம் எதுவும் நிறைவேறலையே நினைக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் லட்சியங்கள் நிறைவேற ஆரம்பிக்கின்ற, குறிப்பாக 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே பெரிய அளவில் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படியே புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல அவர் குருவின் பார்வையில் வருவார். 6-12ஆம் இடங்கள் சுபத்தன்மையோடு ஏற்படுகின்ற இந்த அமைப்பு உள்ளுக்குள்ளேயே ஏதாவது பயணங்கள், அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப சிறு குறு பயணங்கள் அல்லது நீண்ட தூர பயணங்கள், மாநிலம் விட்டு நாடு விட்டு போகக்கூடிய பயணங்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. புதுசாக வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை போனாலும் கவலைப்படாதீங்க, அதை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா வார கடைசியில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். இதுவரைக்கும் உறவுகள் கை கொடுக்காத நிலைமை, இந்த விஷயத்தில் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்கன்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே நீங்கள் எப்போவுமே அதிர்ஷ்டசாலிகள் தான். கடந்த கால பின்னடைவுகள் எல்லாமே இப்போது கடகராசிக்காரர்களுக்கு விலகிவிட்டன. எதையும் சமாளிக்க முடியும் என்பதை நீங்களே உணரக்கூடிய அருமையான வாரமாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.